சொல்றேன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த எலெக்ஷன் டைம் அந்த இது வந்து மேடம் தாக்கல்ல இருந்து பறவை வந்து உட்காந்து போற மாதிரி. ஆனா அண்ணனுக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு இது பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதே சமயத்தில் அண்ணனா நான் ரொம்ப நம்புறோம். நாங்க பாலியல் தொல்லை அது இதுன்றது இதெல்லாம் வந்து வீண் பேசுறது எப்பவும் முடிஞ்சு போனது திரும்ப எடுத்து வந்து அவங்க திரும்பவும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு அண்ணன் வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. திரு அமல்ராஜ் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே இதுல இருந்தவங்க, ஆர்மியில இருந்தவங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சி அவ்வளவு அடிச்சு கூட்டிட்டு போய் இன்னும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. என்னாச்சு ஏதாச்சும் 2 பேர் சேர்ந்து தனியா அவங்க இருக்கும்போது அவங்க வீட்டுல எப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கு, லேடிஸ் தனியா இருக்கும்போது. அதாவது நாங்க எல்லாம் நேற்று போனோம், அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நாங்க சொன்னோம் மீடியாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பரவாயில்ல, நான் இது வரைக்கும் மீடியால வந்து எதுவுமே வந்து எடுக்க மாட்டாங்க, எடுக்காம தான் இருந்தாங்க. எடுத்தாலும் வந்து முழுசா போடுறது இல்லையா, எல்லாமே கட் பண்ணி தான் போடுறாங்க. ஆமா, கட் பண்ணி தான் எல்லாமே எடிட் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ என்னன்னா ரொம்ப அவங்க என்னன்னு தெரியல, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா வந்து இந்த ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் இவ்வளோ ஃபோர்ஸ் இது தேவையில்லாத. இதுவே வந்து வேற இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல பாலியல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை போய் இவ்வளவு நிக்கிறேன். அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு, வேதனையா இருக்கு, அதே சமயம் சிரிப்பாகவும் வருது. ஏன்னா இது எல்லாம் வந்து எல்லாத்தையும் வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, வேலையை கெடுக்கிற மாதிரி. விஜயலட்சுமி அப்படின்றதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே வந்து தலையாடி கொஞ்சம் அப்படியே வந்து உட்காந்து கொஞ்சத்தை எடுத்து அப்படியே போறது. ஆனா ரொம்ப நல்லா சீமான் ரொம்ப நல்லா இதை நான் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் நல்லா இருக்க சீமான் சொல்லிட்டு இப்போ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா போட்டோ எடுத்து வந்து இதுல போட்டோ அவங்களை அசிங்கப்படுத்தணும் ஆசை. நான் சொல்றேன், நல்லா நடிகையா இருக்காங்க, நடிக்கலாமே நல்ல. எதுக்காக எல்லாத்துக்கும் பெங்களூர்ல நிறைய இது நல்ல கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு பெங்களூர்லயே. எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து இவ்வளவு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒண்ணு, தேவையில்லாததான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தேவை. இவ்வளவு இதான் ஆஜராகணுமா வந்தாங்களா வருவாங்க, அது போய் அவங்கள அடிச்சு. ஆனா நல்லா தெரியுது, அடிக்கதான் நல்லா தெரியுது. அவர் அடிக்கல இல்ல அவரை வந்து தொடவே கிடையாது. போலீஸா வந்து சட்டை அப்படியே வந்து சட்டை நல்லவேளை அவங்க எடுத்திருக்காங்க. இல்லன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அது வந்து அவங்க போட்டோ மீடியா வந்து கரெக்டா போட்டாங்க. ஆனா எல்லாம் நல்லா தெரியுது, எல்லாம் ஒவ்வொரு சேனலையும் தெரியுது. அவங்க வந்து பண்ற தப்பு. போலீஸ்காரங்க ஒட்டுறத வந்து ஒட்டிட்டாங்க, வளசர வாக்கத்தை ஒட்டுனவங்க நீலங்காரை அவங்க இதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அததான் சொல்றேன், ஒட்டினது வளசர வாக்கம். அப்ப அவங்க எடுத்து வீட்டுல ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க ஒட்டிட்டு போலாங்க. வீட்டுல ஆள் இருக்காங்க, நீங்க அவங்களை கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்க வேண்டியது தானே. நீங்க ஒட்டிட்டு போயிட்டு காவல் நின்று யாராவது கிளிக்கிறாங்களா பார்த்துட்டு வேணும்ட்டு வந்து பண்றீங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து எல்லாம் நீங்க என்னதான் பண்ணாலும் இதை வந்து அண்ணனுக்கு வந்து இது வந்து பரப்புரை இதாங்கல்ல, யாரும் போறவங்க நல்லா அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான இது அவங்களே காட்சி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் உண்மையா அண்ணா